இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கலாம். அந்த panல நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணனா 1 kg அளவுள்ள சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை மெலிசா நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் காஷ்மீரி மிளகாய் தூளை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சிக்கனை வாஷ் பண்ணும்போதே மஞ்சத்தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சிக்கனில் எல்லா பாகத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி நிறையாவே விட்டுருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்னு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் சிக்கனை குக் பண்ணால் தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லாவே இறங்கும். அதனால் நம்ம தண்ணியை ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே எண்ணெயை ஆட் பண்ணுறதை விட பாதி குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணோன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். எண்ணெயோடு சேர்த்து நல்லா சிக்கனை ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதை நம்ம கவர் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே இந்த சிக்கன் வந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள் சிக்கனில் இருந்து விட்ட தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ண எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம நார்மலாக சிக்கன் ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சமைக்கிற நேரம் மட்டும் ரொம்பவே குறைச்சிட்டோம். பாருங்கள் சிக்கனும் நல்லா பூ போல் வெந்திருக்கு. இந்த சிக்கன் ரெசிபிக்கு ஃபைனல் டச்சப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். பொதுவாக நான்வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கிரேவி ஐட்டம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த ரெசிபியில் சூப்பராகவே இறங்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியான காரசாரமான லேசி சிக்கன் ரெசிபியை சட்டுன்னு நம்ம செஞ்சிட்டோம். இந்த சிக்கன் ரெசிபி வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி, தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். கிராமத்து சிக்கன் பிரட்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 7 பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பூண்டை வந்து கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணோன்னா பூண்டோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லாவே இறங்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணும்போது அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணாமல் முழு காயை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். வெங்காயத்தை 2 நிமிஷம் போல் எண்ணெயில் வேக வச்சாலே போதும். வெங்காயம் நல்லாவே வெந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். ஏன்னா இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் நல்லாவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க போதும். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தாலே போதும். தக்காளி பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். தக்காளி அதிகமாக சேர்த்திட்டோன்னா நம்ம செய்கிற சிக்கன் பிரட்டல் வந்து நல்லா புளிப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் அளவான தக்காளி ஆட் பண்ணிட்டாலே போதும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் செய்கிற இந்த சிக்கன் பிரட்டல் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்காக தான் மல்லித்தூளை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் மசாலாவில் மட்டுமே சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் சிக்கனில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை 2 டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு எந்த பொருளை நம்ம குக் பண்ணாலும் சரி இடையில எடுத்து ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி நம்ம செய்யும்போது நம்ம செய்கிற ரெசிபியில் வந்து மசாலாவும் சரி உப்பும் சரி நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். திரும்பவும் 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு சிக்கனை குக் பண்ணிட்டோம். பாருங்கள் சிக்கன் வந்து தண்ணி நல்லாவே விட ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிற சிக்கன் பிரட்டல் வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். சிக்கனும் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க வச்சிடலாம். சிக்கனும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரட்டல் நல்லா கமகமான இருக்கணுன்றதுக்காக அது கூட நம்ம தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து சிக்கன் பிரட்டல் வந்து நல்லாவே திரண்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிடும். நல்லா கமகமான ரொம்பவும் டேஸ்டியான கிராமத்து சிக்கன் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இந்த வாரம் எல்லார் வீட்லேயும் கறி விருந்து தான். அப்படி நீங்கள் கறி விருந்து செய்யும்போது இந்த ரெசிபியை கூட சேர்த்துக்கோங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ் இது.